10 நிமிஷத்துல சூப்பரா ஒரு பன்னீர் ரெசிபி, ரொம்ப வித்தியாசமா செம்ம டேஸ்டா. ஃபிட்னஸ் அப்புறம் வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்லயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு ஃப்ரை பண்ணி அதை அப்படியே தனியா எடுத்து ஆற வச்சிருங்க. அப்புறம் இங்கே ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி தனியா எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. 1/4 கிலோ பன்னீருக்கு இந்த மசாலா சரியா இருக்கும். இப்போ இங்கே ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கரிஞ்சீரகம் ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய வெட்டி பொடியா நறுக்கின வெங்காயம் ஒன்னு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சு வச்ச பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பசு நெய் சேர்த்து கூடவே நம்ம வறுத்து ஆற வச்ச கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. நல்லா நெய்லயே கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்க வட்டி உங்க புளிப்புக்கு ஏற்ற தயிர் 1 இல்ல 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தீ ரொம்ப கம்மியாவே இருக்கட்டும். இதெல்லாம் நல்லா ஒன்னு சேர கலந்து விட்டதுக்கு அப்புறம் 300 கிராம் பன்னீர் இந்த மசாலால சேர்த்துக்கோங்க. பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மசாலா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான பன்னீர் ரெடி. நார்த் இந்தியால இதுக்கு பேர் அச்சாரி பன்னீர்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேங்கியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.